ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். தமிழ் மக்கள் தம்மை தாமே ஆளுகின்ற உரிமை கிடைக்கும் வரை இலங்கையின் சுதந்திர நாள் தமிழ் மக்களுக்கு கரிநாள் என்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவர் ஜெனிட்டா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற இலங்கையின் சுதந்திர நாள் தமிழ் மக்களின் கரிநாள் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்ட போதே எமது இளைஞர் யுவதிகள் இனத்தின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தினார்கள். அந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னரும் இலங்கை அரசு தமிழ் மக்களை ஒடுக்கப்பட்ட இனமாக வழிநடத்தி தொடர்ந்தும் உரிமைகள் பறிக்கப்பட்டு வருகின்றது. இறுதி யுத்தத்தில் ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட எமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று இதுவரை எந்த ஒரு அரசாங்கமும் கூறாத நிலையில் தொடர்ச்சியாக நாம் போராடி வருகின்றோம். வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளில் இருந்து ராணுவத்தை வெளியேற்றுமாறு பல போராட்டங்கள் மேற்கொண்ட போதும் ராணுவம் தொடர்ந்தும் தமிழர் பகுதிகளில் நிலை கொண்டுள்ளது. தமிழ் மக்களுக்கு தம்மை பாதுகாத்துக் கொள்ளும் திராணி உள்ள நிலையில் ராணுவத்தை பாதுகாப்பாக்கு வைத்திருக்கின்றோம் என்று ஆட்சியாளர்கள் கதை விடுகின்றார்கள். தமிழர் பகுதிகளை திட்டமிட்ட குடியேற்றம் பௌத்த விகாரை கட்டுவதற்கு ராணுவத்தை தமிழர் பகுதிகளில் வைத்திருக்கின்றார்கள் என்பதே உண்மையான விடயம். தையிட்டியில் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களுக்கு ராணுவத்தை வைத்து சட்டவிரோத திசை விகாரையை கட்டி முடித்து விட்டார்கள். யுத்தம் நிறைவடைந்த பின்னர் வடக்கு கிழக்கு பகுதியில் ராணுவத்தை பயன்படுத்தி தமிழ் மக்களுடைய பூர்வீக நிலங்களை கையகப்படுத்துவது மற்றும் திட்டமிட்ட பௌத்தமயமாக்குதலை மேற்கொள்வதே ராணுவ இருப்பு தேவைப்படுகின்றது. ஆகவே தமிழ் மக்கள் தருவதை பெற்றுக் கொண்டிருக்கும் இனம் அல்ல. எமது உரிமைகள் கிடைக்கும் வரை தொடர்ந்து போராடுவோம். இலங்கையின் சுதந்திர நாள் எமது உரிமைகள் கிடைக்கும் வரை கரிநாளாகவே இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். துறைமுக விவகார அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர் தாஸ்ரீ ஜெயசேகரவிற்கும் நாடாளுமன்றத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இலங்கை நிலையான சொத்து உயர் தொழிலாளர்கள் நிர்வாகம் சட்டமூலம் மீதான இரண்டாம் மதிப்பீடு தொடர்பான விவாதம் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன்போது சிறப்புரிமை பிரச்சினை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் நிலையில் இவ்வாறு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்போது தாஸ்ரீயின் கருத்து தொடர்பில் விளக்கம் வழங்கிய பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தை பிழையாக வழிநடத்தவே இவர்களுக்கு தெரியும். இவர்கள் பாவப்பட்டவர்கள், சரியான கட்சி இல்லாது காணப்படுகின்றனர். அண்மையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களை சந்தித்தீர்கள் என்று என்ன நடந்தது? உங்கள் சதி தோற்கடிக்கப்பட்டது. ஐயோ தாஸ்ரீ அமருங்கள். அவர்கள் கூறுவதை கண்டுகொள்ள வேண்டாம் சபாநாயகரே. எதிர்க்கட்சி தலைவருக்கு இவருடன் இருக்க விருப்பம் இல்லை. இவரை கட்சிக்குள் கணக்கெடுப்பதில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இதன்போது எழுந்து கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவரை நோக்கி கிண்டலாகவும் இதையும் ரத்தத்தில் எழுதி தருவீர்களா என்று பிமல் ரத்நாயக்க பதில் வழங்கினார். மேலும் உரையை தொடர்ந்த பிமல், எதிர்க்கட்சி தலைவரை இவர்களுடன் சென்றால் உங்களுக்கும் இழப்பு ஏற்படும். இவர்கள் மக்களால் ஏசி வீட்டுக்கு அனுப்பிய மொட்டு கட்சியை சேர்ந்தவர்கள். எதிர்க்கட்சி தலைவரை மொட்டு கலாச்சாரத்துக்கு இரையாக வேண்டாம். இவருடன் பயணிப்பதால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து வெளியாகி ரணிலை தோற்கடித்த நீங்கள் மொட்டு கட்சியை சேர்ந்து உங்கள் மதிப்பை தரம் தாழ்த்திக் கொள்ள வேண்டாம். இங்கு கூச்சலிடும் ஒருவர் மொட்டு கட்சியை சேர்ந்தவர், மற்றவர் தனது உறுப்புரிமையை காசுக்கு விற்றவர். உங்கள் பதிவை இவர்களுடன் சேர்த்து அவமதித்துக் கொள்ள வேண்டாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையினரோ அல்லது இந்திய கரையோர காவல்படையினரோ இலங்கை கடற்தொழிலாளர்கள் மீது எவ்வித தாக்குதலையும் மேற்கொள்ளவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் காரியாலயம் தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படை அதிகாரிகளால் இலங்கை கடற்தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானியர் காரியாலய பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார். இக்குற்றச்சாட்டுகளில் எவ்வித உண்மையும் இல்லை என்று தெரிவித்ததுடன் கடற்தொழிலாளர்கள் விவகாரத்தில் இந்தியா எப்போதும் மனிதாபிமான அணுகுமுறையை கடைபிடித்து வருவதாகவும் உயர்ஸ்தானியர் காரியாலயம் சுட்டிக்காட்டியுள்ளது. பாதுகாப்பு மற்றும் கடற்தொழிலாளர்களின் நலன் சார்ந்து இலங்கை அரசாங்கத்துடன் தாம் தொடர்ச்சியான தொடர்பில் இருப்பதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளுக்கு மதிப்பளித்து மனிதாபிமான ரீதியிலேயே நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் இந்திய தரப்பு மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி இந்திய கடற்படையினால் தாக்குதலுக்கு உள்ளானதாக இலங்கை கடற்தொழிலாளர்கள் சிலர் கரைக்கு திரும்பிய நிலையில் தெரிவித்திருந்தனர். அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் பிரதேச மக்களினால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுமார் 3000 அரச பாடசாலைகளை தனியாருக்கு விற்பனை செய்ய முயற்சிக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நாட்டின் அரச பாடசாலை கட்டமைப்பில் இயங்கி வரும் சுமார் 3000 அரச பாடசாலைகளை தனியார் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ய ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக தேசிய ஆசிரியர் அமைப்பின் பொதுச் செயலாளர் சதுன் பண்டார போதரகம தெரிவித்துள்ளார். கல்வி மறுசீரமைப்பு மற்றும் பாடவிதான மாற்றங்கள் தொடர்பில் சமூகத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் நிலவி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இந்த நிலைமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி குறுகிய நோக்கங்கள்
விடயங்களை நிறைவேற்றிக் கொள்ள முயற்சிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலைமை குறித்து தீவிர கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அரசாங்கத்தின் இந்த ரகசிய நோக்கம் தொடர்பில் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் சதுன் பண்டார போதரகம வலியுறுத்தியுள்ளார். அவசர நிலை காரணமாக உதவி காவல் கண்காணிப்பாளர் ரொஹான் ஒல்கல தற்போது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 30ஆம் திகதி இரவு ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக ஆரம்ப சிகிச்சைக்காக அவர் முதலில் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். காவல் கண்காணிப்பாளர் பிரியந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலின் பேரில் உதவி காவல் கண்காணிப்பாளர் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது சிறப்பு மருத்துவ குழு அவரை பரிசோதித்தது. மேலும் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது அவர் தேசிய மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவின் மருத்துவ மேற்பார்வையில் உள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ஊடகங்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக ரொஹான் ஒல்கலவின் உடல்நிலை தற்போது முன்னேற்றம் அடைந்து வருவதாக காவல் ஆய்வாளர் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் டிஜிட்டல் நிர்வாக இயக்கத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கவர்மெண்ட் பே டிஜிட்டல் போக்குவரத்து அபராதம் செலுத்தும் முறையை நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தும் நடவடிக்கை அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை நாடு தழுவிய ரீதியிலான அறிமுகமானது கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதி நிறைவடைந்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் வாகன சாரதிகள் எந்த இடத்திலும் இருந்து மின்னணு முறையில் போக்குவரத்து அபராதங்களை செலுத்தவும் தாமதமின்றி தங்கள் ஓட்டுநர் உரிமங்களை உடனடியாக மீட்டெடுக்கவும் அனுமதிக்கின்றது. இந்த தளம் ஏற்கனவே 86,000க்கும் மேற்பட்ட பரிவர்த்தனைகளை செயல்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் ரூபாய் 115 மில்லியனுக்கும் அதிகமான டிஜிட்டல் வசூல்கள் ஈட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. குறித்த விடயம் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியமும் காணப்படுகின்றது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாலைத்தீவின் கடல் எல்லைக்குள் நுழைந்ததாக 2 இலங்கை மீன்பிடி படகுகளை மாலைத்தீவு தேசிய கடலோர பாதுகாப்பு படையினர் கைப்பற்றியுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் மாலைத்தீவு தேசிய கடலோர காவல்படை மற்றும் விமானப்படை நடத்திய கண்காணிப்பு நடவடிக்கையின் போது இந்திய படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மாலைத்தீவு தேசிய கடலோர காவல்படையினரின் கூற்றுப்படி வடக்கு மாலைத்தீவில் உள்ள அலிஃப் கேலாவில் இருந்து சுமார் 109 கடல் மைல் தொலைவில் இந்த மீன்பிடி படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த 2 படகுகளும் மேலதிக விசாரணைகளுக்காக ஹுல்கித் ஃபுஷிம் துறைமுகத்தில் உள்ள போலீசாரிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாலைத்தீவின் பிரத்யேக பொருளாதார வலயத்திற்குள் நுழையும் இலங்கை மீன்பிடி படகுகள் கடல் எல்லைகளை மீறியதற்காக அவ்வப்போது மாலைத்தீவு அதிகாரிகளால் கைப்பற்றப்படுவது வழமையாகும். சில படகுகள் போதைப் பொருட்களை எடுத்து செல்வது கண்டறியப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த 2 மீன்பிடி படகுகள் தொடர்பில் மேலதிக விவரங்கள் எதுவும் மாலைத்தீவு அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை. கொழும்பின் புறநகர பகுதியான மோத்தரையில் உள்ள ஹெலமுத்துவ செவன அடுக்குமாடி குடியிருப்பு வளாகம் உட்பட 24 அடுக்குமாடி குடியிருப்புகள் தரமற்ற கட்டுமானத்தில் இருப்பதாக நகர மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் வாழக்கூடியதாகவும் பாதுகாப்பானதாகவும் மாற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக நகர மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. மோதர ஹெலமுத்துவ செவன அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் 7வது மாடியில் நேற்று சீமந்து கலவி உடைந்து விழுந்ததில் சிறுவன் படுகாயமடைந்துள்ளார். பலத்த காயமடைந்த சிறுவன் தற்போது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். மோதர ஹெலமுத்துவ செவன அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் 7வது மாடியில் உள்ள 2 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு இடையே உள்ள வெளிப்புற சுவரில் உள்ள ஒரு பகுதி நேற்று காலை 8:30 மணியளவில் இடிந்து விழுந்துள்ளது. காயமடைந்த 7 வயது சிறுவன் தனது பாட்டியுடன் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் அடிவாரத்தில் உள்ள ஒரு கடற்கரை அருகில் நின்று கொண்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இடிந்து விழுந்த பகுதி சிறுவனின் தலையில் விழுந்ததாகவும் கூறப்படுகின்றது. ஹெலமுத்துவ செவன அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதி புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு 2019ஆம் ஆண்டு பொதுமக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.